கிறிஸ்து இயேசுவில் இனிய இறைமக்களே, இந்த சுதந்திர தின நல்நாளில் இல்லங்களிலிருந்து இந்த தொழுகையில் பங்கேற்கிற உங்கள் எல்லாரையும் மகிழ்ச்சியோடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கடவுள் சியோனுக்கு மீட்பளிப்பார், யூதாவின் நகரங்களை கட்டி எழுப்புவார். அப்பொழுது அவர்களுடைய மக்கள் அங்கே குடியிருப்பார்கள், நாட்டை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுவார்கள். ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல எங்கள் ஆண்டவரே, விடுதலையின் நாயகரே, அடிமைத்தனத்தை விரும்பாத கடவுளே, இந்த சுதந்திர தின நாளிலும் கடவுளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை நாங்கள் இந்நாளில் அனுசரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கடந்து வந்த காலங்களில் எங்களை வழிநடத்தினவரை நாங்கள் போற்றுகிறோம். இப்போதும் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர். இந்த தொழுகை முழுமையையும் கடவுள் ஆசீர்வதியும். உமக்கு மாட்சிமை வரட்டும். இந்த தொழுகை வழியாக எங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தருளும். தூயாவியானவரின் பிரசன்னத்தில் எங்களை வழி நடத்திட்டோம். இயேசு இரட்சகரின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த சுதந்திர திருநாளில் இந்த தொழுகையில் நாம் இணைந்து 480வது ஞான பாடலினை பாடுவோம். மாவிடி வெள்ளியே உதித்து விட்டாயே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி யோவான் 8ஆம் அதிகாரம் 31 முதல் 41 முடிய. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி,
நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறோம். நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாயிருக்கவில்லை. விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாரென்று அறிவேன். ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள் என்பதே.
பிரியமானவர்களே, இன்று ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் நம்முடைய நாட்டில் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற இந்நல்நாளில் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். பாரதியாரின் பாடல் வரிகள், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே. இந்நாள் நாம் கொண்டாட வேண்டிய நாள். அந்நியர் ஆதிக்கத்திலிருந்து நாம் விடுதலையானோம். அன்று வெள்ளையனே வெளியேறு என்று கோஷமிட்டு அயல்நாட்டவர்களை நாம் துரத்தி அடித்தோம். சுதந்திரம் பெற்றோம். உண்மையிலேயே கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் விடுதலையின் விடிவெள்ளியாக இருக்கிறார். ஆகவே கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்த பொழுது அவர்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து விடுவிக்கவும், விசாலமான கானான் தேசத்திலே அவர்களை கொண்டு சேர்க்கவும் இறங்கினேன் என்று யாத்ராகமம் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். ஆக மக்களுடைய சுதந்திரத்தை விரும்பக்கூடியவர் அவர். விடுதலையின் விடிவெள்ளி. அதைப்போல ஆதியாகமம் 16வது அதிகாரத்திலே அடிமை பெண்ணாக இருந்த ஆகார் சூருக்கு போகிற வழியிலே செல்லுகிற பொழுது ஆகாரை ஆண்டவர் சந்திக்கிறார். ஆகார் அந்த நிலையிலேயே சென்று விடாமல் அவளை ஆண்டவர் தடுத்து அங்கே அவளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உன் சந்ததியையும் பெருக செய்வேன் என்று சொல்லி. அடிமைத்தனத்தை ஆண்டவர் விரும்புகிறவர் அல்ல. ஆகவே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பல மக்களை, பல நாட்டவர்களை, பல தலைவர்களை உருவாக்கி ஆண்டவர் விடுவித்திருக்கிறார். இஸ்ரவேலரை விடுவிப்பதற்காக மோசேயை ஆண்டவர் பயன்படுத்தினார். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் இந்திய நாடு சுதந்திரம் பெற்றது என்று சொன்னால், பல தலைவர்கள், காந்தியடிகள் போன்ற பல தலைவர்கள் போராடினார்கள். கடவுள் அவ்விதமாய் பல தலைவர்களை உருவாக்கினார். கருப்பு இன மக்களுக்காக போராடிய நெல்சன் மாண்டேலாவை ஆண்டவர் வழிநடத்தினார். ஒரு நாளிலே குமரி மாவட்டம் ஜாதி பாகுபாடு மேலோங்கியிருந்த காலம். பிராமணர்கள், நாயர்கள், வெள்ளாளர்கள் உயர்ந்த ஜாதியினராகவும், ஈழவர்கள், கோனார், நாடார், மீனவர்கள் கீழ் ஜாதியினராகவும் கருதப்பட்ட காலம். அந்த நாட்களில் தாழ்ந்த ஜாதியினர் மேலாடை அணியக்கூடாது. இதை எதிர்த்த நாடார் குலத்தவர்கள், ஈழவர் குலத்தவர்கள் அன்றைக்கு விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அவர்களிடத்தில் இருந்த நிலங்கள் எல்லாம் அன்றைக்கு உயர் ஜாதியினரால் பறிக்கப்பட்டது. மார்த்தாண்டம் வர்மா மன்னராட்சி சிறப்பாக நடைபெறுவதற்காக தாழ்த்தப்பட்ட குலத்தை சார்ந்த 15 குழந்தைகளை ஒரு நாளிலே பலியிட்டதாக வரலாறு சொல்லுகிறது. 1856ஆம் ஆண்டு அடிமை சந்தைகள் குமரி மாவட்டத்தில் இருந்திருக்கிறது. தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த அடிமை சந்தையில் விற்கப்பட்டார்கள். கடுமையான வரி ஒரு நாளிலே நாமும் அவதிப்பட்டோம். தாளக்குடியிலே தாழ்த்தப்பட்ட நிறைமாத கர்ப்பிணி பெண்ணை ஏரிலே பூட்டி உள செய்த நிகழ்வு நமக்கு தெரியும். அவள் அங்கேயே மடிந்ததும் நாம் அறிந்ததே. அதைப்போல் அன்றைக்கு இருந்த மார்பு வரி
கொடுக்க முடியாமல் எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டார்கள். அந்த கஷ்டத்திலே ஒரு பெண் தன்னுடைய மார்பை அறுத்து வீசினாள் என்று வரலாறு சொல்லுகிறது. ஆக இப்படிப்பட்ட கொடூர நிலைகளை எல்லாம் மாற்றி நமக்கு விடுதலை தருவதற்கு ரிங்கல் ட்ரோவே மீட் போன்ற மிஷனரிகளை ஆண்டவர் பயன்படுத்தினார் என்று சொல்லலாம். சமீபத்தில் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் காடு சார்ந்த மக்களின் உரிமைக்காக உழைத்தவர் ரோமன் கத்தோலிக்க பாதிரியார் ஸ்டேன் சாமி. பழங்குடியின மக்களின் நலனுக்காக 50 ஆண்டுகள் குரல் எழுப்பினவர். அவரை குற்றம் சாட்டி அரசு சமீபத்தில் அவருக்கு சிறைவாசம் அனுபவிக்க செய்து அவர் மனநலம் உடல்நலம் குன்றிய நிலையில் சமீபத்தில் 5/7/2021 காலமானார். ஆக ஆண்டவர் காலாகாலங்களில் இந்த அடிமைத்தனங்களை ஒழிப்பதற்கு ஆண்டவர் தலைவர்களை எழுப்பி இன்றளவும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். ஆகவே கடவுளுக்கு நாம் பெற்ற சுதந்திரத்திற்காக இந்நாளில் நன்றி செலுத்துவோம். ஆனால் இந்த நாட்களில் இருக்கிற அவல நிலையையும் நாம் உணர வேண்டும். சமீபத்தில் ஒரு பாடல் ஒன்றினை ஒரு இதழிலே படித்தேன். என்ன தேசமோ இது, என்ன தேசமோ இங்கு, பொய்கள் கூடியே ஒரு நியாயம் பேசுமோ, தர்மம் தூங்கி போகுமோ, நீதி வெல்லுமோ, இங்கு நேரமாகுமோ. பிரியமானவர்களே, நம்முடைய நாடு பல வகை கலாச்சாரம் கொண்ட, பல சமயம் கொண்ட, பல மொழிகள் கொண்ட, பல பண்பாடுகள் நிறைந்த ஒரு நாடு. அது இந்திய நாட்டினுடைய சிறப்பு. ஆக பன்மை இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற மாண்பு பெற்ற ஒரு நாடு. ஆனால் இன்றைக்கு அந்த சமத்துவ உரிமை மறுக்கப்பட்டு ஒற்றை நாடு, ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை மொழி என ஒற்றை குரலை பிறர் மீது திணித்து அடிமைத்தன நிலையை உருவாக்குகிற ஆதிக்கவாதிகள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதைப்போல கருத்து சுதந்திரம் இன்றைக்கு மறுக்கப்படுகிறது. வழிபாட்டு சுதந்திரம் மறுக்கப்படுகிறது. முதலாளித்துவ கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்தியாவையே முதலாளிகளுக்கு அடிமைகளாக விற்கப்படக்கூடிய நிலை இன்றைக்கு காணப்படுகிறது என்று சொல்லலாம். டெல்லியிலே பல மாதங்களாக போராடுகிற விவசாயிகளின் குரலை கேட்காமல் அவர்களை ஆதிக்க நிலையினர் அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை தான் நாம் இன்றைக்கு காண்கிறோம். இந்தியாவிலே சுயாட்சி மாநிலமாக இருந்த காஷ்மீரை ஒரே நாள் இரவிலே அடிமையாக்கிவிட்ட நிலை, ஆளுகை செய்து கொண்டிருந்தவர்களை 2 ஆண்டுகளாக சிறை வைத்த நிலை, 2 ஆண்டுகளாக காஷ்மீர் மக்களுக்கு இணையதள வசதி முடக்கப்பட்டு அடிமையாக்கப்பட்ட நிலை, இவைகளெல்லாம் நாம் அறிவோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இருக்கிற அவல நிலை இப்படிப்பட்டதாக காட்சியளிக்கிறது. அன்றைக்கு வெள்ளையனே வெளியேறு என்று சொல்லிவிட்டோம். இன்றைக்கு நம்மவர்களே ஆதிக்கவாதிகளாக இருந்து மக்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த சூழலில் ஆண்டவரே விடுதலையாளர். யோவான் நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் 31வது 32வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராயிருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த 2 வசனங்களில் விடுதலை வாழ்வுக்கு 2 காரியங்களை நாம் படிக்கிறோம். ஒன்று, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுவது. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுவது. 2வது, சத்தியத்திலே நிலைத்திருந்து ஆண்டவருடைய சீசர்களாவது. நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராவீர்கள். பிரியமானவர்களே, இயேசுநாதர் அந்த யோவான் 8வது அதிகாரத்திலே சொல்லுகிறார், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். இன்றைக்கு மிக முக்கியமான ஒன்று, நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும். தீமைகள் எங்கும் மலிந்து காணப்படுகிறது. பாவ செயல்கள் எங்கும் மலிந்து காணப்படுகிறது. அதிலிருந்து மனிதன் விடுதலை அடைய வேண்டும். சத்தியத்தை ஏற்றுக்கொள்வது. சத்தியபரனாகிய இயேசுவை நாம் ஏற்று அவருடைய சீசர்களாவது. நாம் பாவத்திலிருந்து ஆண்டவர் உண்மையிலே விடுதலை தருவார். அதைப்போல இந்த காலகட்டத்திலே நாம் நோய்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும். 1.5 ஆண்டுகளாக இந்த கொரோனா வைரஸினால் பல மக்கள் பல நோய்களினால் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். கடவுள்தான் விடுதலை நாயகர். இந்த நோய்களிலிருந்தும் ஆண்டவர்தாம் நம்மை விடுவிக்க வேண்டும். அன்றைக்கு வெள்ளையனே வெளியேறு என்றோம். இன்று நம்மவர்களே ஆதிக்க சக்தியாக இருந்து நம்மை அடிமைப்படுத்துகிறார்களே. சத்தியத்தை ஏற்று ஆண்டவருடைய சீடர்களாகி, உண்மையிலே இன்றைக்கு ஆதிக்க சக்தியாக இருந்து நம்மை அடிமைப்படுத்துகிறவர்களை ஏற்றே சமயம் வருகிற வேளையிலே அவர்களை நாம் அகற்றுவோம். இயேசுநாதருடைய சீடர்களாக வாழ்ந்து சுவிசேஷத்தை இன்னமும் அறிந்து முழுமையுமான விடுதலை காற்றை நாம் இன்னமும் சுவாசிப்போம். கடவுள் அதற்கு நமக்கு உதவி செய்வாராக. கடவுளை பற்றி கொண்டு வேண்டுதலோடு நாம் தொடர்ந்து வாழ்வோம். கடவுள் நாமம் நம் எல்லாராலும் மாட்சிமைப்படுவதாக. ஆமீன். தொழுகைக்கு நிறைவு பாடலாக 397வது ஞான பாடலை பாடுவோம். வாழ்க எம் தேசமே, ஊழியாய் ஓங்கியே. வாழ்ந்திடுவாய் பூர்வீகத்தில்
விடுதலையின் கடவுளே, எகிப்திலிருந்து மக்களை விடுவித்து ஒரு மக்கள் இனமாக நீர் உருவாக்கினீர். 1947 ஆண்டு இந்திய நாட்டுக்கும் சுதந்திரத்தை பெற்று தந்து ஆண்டவரே, எங்களை ஒரு சிறப்பு நிறைந்த ஒரு நாடாக கடவுள் இம்மட்டிலும் நடத்தி கொண்டு வருகிறீர். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். எங்களுடைய நாட்டின் சுதந்திரத்திற்காக உழைத்த தலைவர்களுக்காகவும் துணிவோடு உழைத்த தியாகிகளுக்காகவும் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கடவுளே, பல்வேறு நாட்டவர்கள் இந்த இந்திய நாட்டிற்கு அளித்த நல்ல பண்பாட்டு கூறுகளுக்காகவும் பல்வேறு நாட்டவர்கள் இந்திய நாட்டின் முன்னேற்றத்திற்கு தந்த பல்வேறு நல்நிலைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் படைக்கிறோம். அப்பா, பரலோக பிதாவே, எங்கள் இந்திய நாட்டின் மக்கள் எல்லாரும் பொறுப்பு நிறைந்த மக்களாக தொடர்ந்து நடக்க ஆண்டவர் உதவி புரிவீராக. எங்கள் தலைவர்கள், அரசு அதிகாரிகள் நீதியையும் நன்னறியையும் நிலைநாட்ட ஆண்டவர் எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் நாட்டின் பன்மை சிறப்பை ஆண்டவரே இன்னமும் மக்கள் எல்லாரும் காத்து கொள்வதற்கு ஆண்டவர் அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோக பிதாவே, இந்த வேளையிலேயும் சுவாமி, எங்கள் இந்திய நாட்டில் வாழக்கூடிய எல்லா சமய மக்களும் நல்லுறவோடு வாழக்கூடிய கிருபைகளை இன்னமும் தர வேண்டுமாய் நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இந்திய நாட்டில் ஆண்டவரே அண்டை நாடுகள் சுவாமி பிரச்சனையின் நாடுகளாக இல்லாதபடி கடவுளே சமாதானம் நிறைந்த நாடுகளாக, ஒற்றுமை நிறைந்த நாடுகளாக விளங்கிடுவதற்கு ஆண்டவர் எப்போதும் கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மை பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய நாட்டிலே ஆண்டவரை நாங்கள் சுதந்திரம் பெற்றோம். ஆனால் இன்றைக்கும் சுவாமி அந்நியர்கள் எங்களை ஆதிக்கம் செலுத்தவில்லை, அடிமைப்படுத்தவில்லை. ஆனால் அவர்களே ஆண்டவரே சுவாமி எங்களை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய, அடிமைப்படுத்தக்கூடிய நிலை இருக்கிறதப்பா. அவைகளிலிருந்தும் நாங்கள் விடுதலை அடைவதற்கு ஆண்டவர் அருள் செய்வீராக என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த தொழுகையில் ஆண்டவரை பங்கேற்கிற எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். குடும்பங்களில் இருக்கிற சின்ன குழந்தைகள், கை குழந்தைகள் முதல் முதிய மக்கள் வரையிலுமாய் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆண்டவர் ஆசீர்வதித்தருளுவீராக. ஆண்டவரே, எங்கள் நாட்டிலும் சுவாமி இருக்கிற அந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே அது முற்றிலுமாய் அகன்று போகக்கூடிய ஒரு கிருபை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பரலோக பிதாவே, முழு உலகத்திற்கும் இந்த கொரோனா வைரஸிலிருந்து ஒரு விடுதலையை ஆண்டவர் ஏற்படுத்தி தருவீராக. எங்கள் ஆண்டவர் வீடுகளில் வியாதி பலவீனங்களோடு இருப்போருக்கு ஆண்டவர் நற்சுகத்தை தாரும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வீடுகளில் இருக்கிற பிள்ளைகள் கற்கிற கல்விகளில் ஆண்டவர் உடனிருந்து எங்கள் பிள்ளைகளை கல்வி வழியாக உயர்வடைய செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஏற்ற சமயத்தில் நல்ல வேலை வாய்ப்புகள், ஆண்டவர் வாழ்வுக்குரிய நல்ல ஆசிகள் எல்லாவற்றையும் எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அந்தந்த கால வேளைகளில் ஆண்டவரை நீ நல்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உழைப்பிலே எங்கள் குடும்பங்கள் உயர்வு காணட்டும் ஐயா. எங்கள் குடும்பங்கள் எல்லாம் மேற்கொள்ளுகிற உழைப்புகளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தாரும். உழைப்புகளின் பலன்கள் எங்கள் குடும்பங்களை எல்லாம் ஆண்டவர் மகிழ்ச்சி படுத்தட்டும் அப்பா. எங்கள் குடும்பங்களை எல்லாம் முன்னேற்றட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா சுவாமி, எங்கள் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் நல்வழியிலே, நேர்வழியிலே ஆண்டவரை சிறப்பான பிள்ளைகளாக செல்வதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம்.
ஆண்டவரே, எங்கள் முழு குடும்பங்களுக்கும் ஆண்டவரே உம் ஆசி தங்கட்டும் ஆண்டவரே. இந்த நேரத்திலேயும் இன்னமும் ஆண்டவரே சுவாமி விடுதலை வாழ்வை இழந்து தவிக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவர் விடுதலையை எல்லா மக்களும் சுவைப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா. வறிய சூழலில் வறுமையோடு வாழும் மக்கள் வாழ்வு பெறட்டும் ஆண்டவரே. தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற மக்கள் வாழ்வு பெறட்டும் ஐயா. முதிய மக்கள் ஆண்டவரே சுவாமி முதுமையில் ஆண்டவரே சுவாமி குடும்பங்களுடைய நல்லுறவை பெற்று வாழட்டும் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலையும் அப்பா உம் கிருபை எங்களோடு தொடர்ந்து இருக்கட்டும். இந்த ஆண்டவரே சுவாமி நாளிலும் நாங்கள் ஆண்டவரே எங்கள் சமூகத்தில் உள்ள எல்லா சமய மக்கள், எல்லா இனத்தவர்கள் ஆண்டவர் எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாகவும் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். தம்முடைய திருநாமத்திற்கு எப்போதும் புகழ்ச்சி வரட்டும். உம்முடைய பாதப்படியிலே எங்களை படைக்கிறோம். இயேசு ரட்சகரின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கடவுளும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவியானோருடைய ஐக்கிய சிநேகமும் நம்மோடும் நம் வாழ்வோடும் இன்றுமெல்லா காலமும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.